தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் வசனம் 3. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, யாக்கோபின் தேவன் எங்களோடு கூட இருக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, தனிமையா இருந்த யாக்கோபை ஆண்டவரே 12 கோத்திரங்களுக்கு தகப்பனாய் மாற்றின தேவன் ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை ஆண்டவரே, ஆபிரகாமின் மூலமாய் ஆண்டவரே அப்பா நீங்க உரைத்த அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவரே யாக்கோபுக்கு நீங்க நிறைவேற்றினீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். 12 கோத்திரங்களுக்கு ஆண்டவரே தகப்பனாய் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே யாக்கோபை தெரிந்தெடுத்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். பல்லுகவும் பெருகவும் பண்ணினீங்க, ஒரு பெரிய கூட்டமாய் அவன் மூலமாய் ஆண்டவரே கர்த்தர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினீங்க ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, இந்த நாளிலே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் தனிமையா இருக்கலாம், வெறுமையா இருக்கலாம், கைவிடப்பட்டவர்களாய் இருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை சகல விதத்திலும் ஆசீர்வதித்து அவர்களை பல்லுகவும் நீர் பெருகவும் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கற்பத்தின் கனி இல்லாதவர்களுக்கு கர்த்தர் கற்பத்தின் கனியை தாங்க ஆண்டவரே. தனித்தவர்களாய் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏராளமானவர்களை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆசீர்வாதமற்ற சூழ்நிலைக்குள்ளே இருக்கிறவர்களை கர்த்தர் பழுகவும் பெருகவும் பண்ணுங்க சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எதை இழந்திருக்கிறார்களோ அதை பல மடங்காய் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்யுங்க சுவாமி. யாக்கோபின் தேவன் ஆண்டவரே, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளின் தேவனாய் இருக்கிறீங்க. உம்முடைய பிள்ளைகளுக்கு காணப்படுகிற எல்லா குறைகளையும் கர்த்தர் நீக்கி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை சகல விதத்திலும் ஆசீர்வதித்தலுங்கப்பா. யாக்கோபை போல ஆண்டவரே உம்மை விடாமல் பற்றி கொண்டு ஜெபிக்கிற ஒரு ஜெப அபிஷேகத்தை தாங்க. அப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை நீங்க சகல விதத்திலையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து உயர்த்துவீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.